கரண், நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை பை சான்ஸ் நாம இந்த மிஷன்ல ஒருவேளை தோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது நிஜமாவே உனக்கும் மோனிஷாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ மோனிஷா கூடவே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஐ லவ் யூ டூ மோனிஷா. ஆக்சுவலி நான் உனக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எனிதிங் ஃபார் யூ. ஆனா உன்னோட கையில இந்த ரிங்கை பார்த்ததுனால தான் கேட்டேன். ஓ, ஆக்சுவலி அது என்னுடைய லக்கி ரிங். நான் இதை எப்பவுமே கலட்ட மாட்டேன். லெட்ஸ் கோ. யா ப்ளீஸ். முட்டாள் பொண்ணு, இந்த பிருத்வியையே பிளாக்மெயில் பண்ண வந்துட்டியா? இவளுக்கு என்னை பத்தி இன்னும் முழுசா தெரியல. நான் எப்பவும் விளையாட்ட என் கையில தான் வச்சிருப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இந்த விளையாட்டுல உன்ன மாதிரி எத்தனை மோனிஷா வந்தாலும் சும்மா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த பிருத்வி எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டான். இங்க பாரு, என்ன தொல்லை பண்றதை நிறுத்து. உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஐயோ ஒரு நிமிஷம், எதுக்கு இவ்ளோ இரிட்டேட் ஆகுற? பூ ரொம்ப சாஃப்டாவும் அழகாவும் இருக்கும்ல, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மத்தவங்களுக்கு இது சாஃப்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இது எனக்கு மட்டும் கல்லு மாதிரி இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கல்லால அடிக்கிறத நிறுத்து. தேங்க்யூ. நான் அடிக்கல, வானத்துல இருந்து விழுந்துச்சு. அப்படியா? வானத்துல இருந்து விழுந்துச்சா? வானத்துல இருந்து விழுந்துச்சு. உன்ன வானத்துல இருந்து விழுந்துச்சுல, இந்தா வாங்கிக்கோ. இந்தா இந்தா இந்தா. என்ன அடிக்கிற? வானத்துல இருந்து விழுந்துச்சுன்னு சொல்ற, என்ன அடிச்சிட்டு கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்ற, திரும்ப திரும்ப அடிக்கிற. சரி சரி சரி, ஆமா சாரி, நான் தோல்வி ஏத்துக்கிறேன், ஒத்துக்கறேன். அதெல்லாம் முடியாது, நல்லா வாங்கிக்கோ. நான் தான் தோல்வி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எப்படி தோல்வியை ஏத்துப்ப? நான் தானே எப்பவும் தோத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? எதுக்கு இப்ப நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏன்னா என்னோட முகமே சரியில்லை. ரிஷப் பண்ண மாதிரி நான் ஒன்னும் அழகா இல்லையே. ஒன் செகண்ட், நீ ஏன் இப்ப உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, உண்மையா தான் சொல்றேன். ரிஷப் பண்ணா நல்ல உயரமா அழகா இருக்காரு, சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் வேற. என்ன மாதிரி ஒண்ணும் இல்லையே. நீ என்ன கூப்பிடுவல்ல குள்ள பயலேன்னு, சேட்டை பண்றேன், எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறேன்னு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஹேய், ஐயோ ஜே, வாட் தி ஹெல் இஸ் ஜே? ரிஷப் சார பார்த்தா நீ ஜெலஸா ஃபீல் பண்றல? இல்லையா, அந்த மாதிரி ஜெலஸ்ல எதுவும் இல்ல. நான் எதுக்கு அவரை பத்தி ஜெலஸ் ஆகணும்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஏன் ஜெலஸா இல்ல? ஜெலஸ் ஆகணும்ல. எதுக்கு நான் ஜெலஸ் ஆகணும்? மோனிஷா என்கிட்ட வந்து உனக்கும் ரிஷபண்ணாக்கும் அஃபேர் இருக்குன்னு சொன்னா நான் ஏத்துப்பேனா? நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே உண்மை என்னன்னு தெரியும். ஆனா நானே பார்த்தேன், நீ ரிஷபண்ணா கூட நின்னுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த. அவரும் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதெல்லாம் உன்னோட ஃபீலிங்ஸ் ஆச்சு. இதனால எனக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் உன்னோட ஃபீலிங்ஸ். இங்க இருக்க யாரும் என்கிட்ட வந்து உனக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லலையே. சோ எதுக்காக நான் இத பத்தி யோசிக்கணும்? எதை பத்தி உனக்கு கவலை இல்லையா? ஆமா, எனக்கு கவலை இல்ல. ஃபைன். உனக்கு ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நான் கரண் அண்ணா மாதிரி ஃபேமஸும் இல்ல, ரிஷப் அண்ணா மாதிரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேனும் இல்ல. நான் இங்க டைம் பாஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன், சும்மா தானே இருக்கேன். என்னெல்லாம் பாக்குற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. என்ன பார்த்தா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு? வெரி குட் சமீர், நல்ல வேளை நீ இதெல்லாம் சொல்லிட்ட. என் மண்டையில லைட் எரிஞ்சிருச்சு. நான் தான் பெரிய முட்டாளா இருக்கேன். இது வரைக்கும் உன்கிட்ட ஸ்பெஷலா எதுவும் இல்லன்னு நான் நினைச்சதே இல்ல. இருந்தாலும் எல்லாரையும் விட நான் உன்னதான் அதிகமா லைக் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீ என்னோட கனவுல கூட வருவ. எனக்கு தெரியும் நீ என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருப்ப. இன்னும் நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்க முடியலல்ல, அதனால எவ்வளவு சண்டை போடணுமோ எல்லாத்தையும் நான் கனவுலயே சண்டை போட்டுப்பேன். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நான் எப்பவுமே உன்னை மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் எப்ப இங்க வந்தாலும் என்னோட கண்கள் உன்னை மட்டும் தான் தேடும் சமீர். இங்க இருக்க எல்லாருமே நல்லவங்க, ஆனா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்ட சமீர். ஏனே தெரியல, நான் எதுக்காக உன்னை இவ்ளோ மிஸ் பண்றேனோ தெரியல. ஆனா நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். போய் சொல்ற? உண்மையை தான் சொல்றேன், போய் சொல்லல. ரொம்ப மிஸ் பண்றேன். சாரி, நான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன்.
ஐம் சாரி. உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. நிஜமாவே ஜெலஸ் ஆயிட்டல? ஆமால, சொல்லு. இல்ல, அட சும்மா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சமீர், இங்க வாப்பா. 1 minute. இந்த தேங்காயை பிடிங்கம்மா. இந்த தேங்காய் கூட உங்க மருமகளுக்கு நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்களோ அதை இந்த தேங்காய் கூட சேர்த்து வச்சு கொடுக்கலாம். மோனிஷா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இதை தடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் அப்படி நடக்காமல் போயிடுச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் கரண் ப்ளீஸ், நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஐம் சாரி. ஆனால் ப்ளீஸ் நம்பிக்கையை விட்டுறாத. நம்ம வெற்றிக்கான முதல் படி இதுதான். நம்ம நம்பிக்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். நீ வேணா பாரு, மோனிஷாவோட இந்த வெளிப்படையான தைரியம் கண்டிப்பாக உடஞ்சு போயிடும். எனக்கு தெரியும் பிரீதா, நான் மோனிஷாவை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவகிட்ட பாசமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதெல்லாம் முடியாது. தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. உங்களோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. மோனிஷா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஐ எம் so happy. So let's dance together. Yeah? Attention everybody. இது வரைக்கும் நான் சுதந்திர பறவையா இருந்தேன், கரணா வாழ்ந்திருக்கேன். ஆனால் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்நாள் முழுக்க நான் இப்போ ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். எனக்கு ஒருத்தங்க சொந்தமாயிட்டாங்க. என்ன இவன் கொஞ்சம் அதிகமாகவே ஓவர் ஆக்ட் பண்ணுறா? எதுக்காக இவன் இவ்வளோ பாசத்தை காட்டணும்? Shall we dance? சமீர், ஒரு நல்ல ரொமான்டிக் சாங். இந்த மூட மேட்ச் பண்ணணும். ஓகே கரண் அண்ணா. பிருத்வி, சொல்லுங்க பிரீதா. will you dance with me please? Of course, it would be my pleasure. ரிஷப், நாமளும் டான்ஸ் ஆடலாமா? கப்பல்ஸ் எல்லாரும் டான்ஸ்
மோனிஷா கரண் சார் கூட சூப்பரா டான்ஸ் ஆடினா. அமேசிங். மோனிஷாக்காக ஒரு தடவை கை தட்டியே ஆகணும்ப்பா. எல்லாம் இவன் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு கோவப்படுறா? ஒருவேளை பொறாமப்படுறாளோ? இல்லையே, இவன் அந்த மாதிரி ஆள் இல்லையே. பொறாமப்பட்டா நல்லா தான் இருக்கும். சரிம்மா ராக்கி, கரனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆமா அத்தை. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். சரி, நானும் கிளம்புறேன். சரி போ. ம். ஐ மீன் நீ போயிட்டு வாமா, மறுபடியும் வா, சரியா? சரி. மோனிஷா. பாட்டி, என்னால மூச்சு விட முடியல. இல்ல வேணாம் பாட்டி, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் தான் வாங்கிக்கணும். இல்ல இல்ல, கட்டி பிடிக்கலாம். இல்ல பாட்டி, ஆசீர்வாதம். கட்டி பிடிச்சிருந்தா அப்படியே நெருக்கி இருப்பேன். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? முதல் தடவையா பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு, அதாவது பெரியவங்க கிட்ட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக, அதனால நீ இந்த வீட்டை உன்னோட வீடா நினைச்சுக்கோ. உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்துட்டு போ, சரியா? கண்டிப்பா ஆண்டி. இப்போ இது என் வீடு ஆயிடுச்சே. ஆமாமா, ஆமா, இது உன்னோட வீடுதான். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? மோனிஷா, my love, நான் உன்னை drop பண்றேன். இல்ல இல்ல, ஒண்ணும் தேவையில்ல, நான் But I பாத்துக்கிறேன். can drop you. I can go, don't worry. Are you sure? யா என்னோட பர்ஸும் ஃபோனும் கெஸ்ட் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன் மோனிஷா. ஒன்னும் தேவையில்ல. ஃபென்டாஸ்டிக். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. மோனிஷாவோட அப்பாவி முகம் என் பிளானுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ராக்கி, நீ எதுவும் பைத்தியமாயிட்டியா? மூளைகளை குழம்பிடுச்சா? இல்ல எதுக்காக நீ இவ்வளவு பாசத்தை காட்டுற? எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரணுமா? ஒருவேளை அவன் வர ஆரம்பிச்சிட்டானா? மகேஷ். என்னம்மா மகேஷ், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருக்கணும். நடந்திருக்கவே கூடாது, ஆனா நடந்துருச்சு. அதாவது இப்ப நடந்துருச்சு. வீட்டுல இருக்க யாருக்கும் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும் வீட்டுக்கு வாமான்னு சொல்லலாமா நீ? மகேஷ் இங்க வா. என்ன மகேஷ் மகேஷ்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இவளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை புரிய வச்சிட்டு இருக்கேனா? நான் பேசி இருக்கும்போது நடுவுல போந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. துணி எடு. இல்ல இல்ல இல்ல, அதாவது மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வா. என்னமா சொல்றீங்க? இந்த மகேஷ் மாடிக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரணுமா? என்னமா சொல்றீங்க நீங்க? ஏன் உன்னால இந்த வேலையை செய்ய முடியாதா? மத்தவங்க செய்யறாங்கல்ல. இல்லம்மா, என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீ ஒழுங்கா போய் துணி எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல, போ. இதோ வர. மகேஷ், மகேஷ் நில்லு. நீ எங்க போற? என்னம்மா இதெல்லாம்? நான் போய் மாடியில துணியெல்லாம் எடுத்துட்டு வரணுமா? சொல்லுங்க, நீங்க என்னதான் பண்றீங்க? நான் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன், நீ தான் புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? எனக்கு என்னதான் புரியல. எதுக்குப்பா நீ இப்படி அழுகுற? ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து சாக்லேட்ட போடுங்கன்னா அது கூட இப்படி அழுகாது. அழுமூஞ்சி. அம்மா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பெட் நேம் எல்லாம் வச்சு என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோங்க. முக்கியமா நீங்க அந்த ராக்கி முன்னாடி மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க மருமகளுக்கு முன்னாடி நீங்க உங்க மகனை விட்டு கொடுத்துறீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம், பாத்துக்கோங்க. நான் தனியா இருக்கும்போது அடிக்கிறத கூட அடிங்க. ஏன் அடிச்சீங்க? நீ தானே தனியா இருக்கும்போது அடிக்க சொன்ன, அதான் அடிச்சிட்டேன். அட அது சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொன்னமா, உடனே நீங்க அடிச்சிருவீங்களா? எதுக்கு நீ ராக்கி கிட்ட மோனிஷா கிட்ட இவ்ளோ அன்பா இருக்காதுன்னு சொன்ன? நான் சொன்னது உண்மைதானே. மோனிஷா கிட்ட இவ்ளோ பாசத்தை காட்டினா நாம தானே மாட்டிப்போம். பழுமூஞ்சி, உனக்கு புரியவே மாட்டேங்குது. தனியா இருக்கும்போது நீ தானே என்ன அடிக்க சொன்ன. அதே மாதிரி மோனிஷா விஷயத்த தனியா இருக்கும்போது மட்டும் பேசு, குடும்பத்தாளுங்க கிட்ட மட்டும் பேசு, வெளியே எங்கேயும் பேசி தொலைக்காத. நான் சொல்றது புரியுதா உனக்கு? அழுமூஞ்சி. வெளியாளுங்க யாரு? எல்லாரும் வீட்டாளுங்க தானே இருந்தோம். ஐயோ, பிரீதா ஃபேமிலினா பரவாயில்ல. மற்றபடி இந்த ஷர்லின், பிருத்வி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. யாரு மோனிஷா கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா மோனிஷா கிட்ட சொல்லிடுவாங்கல்ல. புரிஞ்சிருச்சு மாதிரி இந்தியா, புரிஞ்சிருச்சு. என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண இந்த தப்புக்காக நீங்க இன்னும் 2 அடி கூட அடிச்சிருங்க. அடிப்பேன், இந்த வச்சுக்கோ. இல்ல
ஃபென்டாஸ்டிக் ஜாப் டன். வெல் டன் மோனிஷா. என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இங்க வரும்போது பயமா இல்ல? இங்க வரும்போது யாருமே உன்னை பார்க்கவே இல்லையா? இல்லனா என்கிட்ட பிருத்வியோட பிளான் எல்லாமே உன்னாலதான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன், ரைட்? ராங். என்னோட பேரு தி கிரேட் பிருத்வி. என்னோட வேலையை யாரா இருந்தாலும் 10 நிமிஷத்துல நம்ப வச்சிருறது தான். ஸ்மார்ட் மேன் வித் ஸ்மார்ட் பிரெயின். யூசி இப்படி காணாம போயிடுவேன். நான் இங்க இருந்தங்கிற விஷயத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? பிருத்வி, என் பேரை எதுக்கு சொல்ற? பேசாத. பிருத்வி, நான் தான். ஷெர்லின் பேபி, அது நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். விளையாட்டு, ரைட்? ரைட். ஓகே. எனிவே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ஹால் காலி அடிச்சு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நான் இப்ப கருணா ஆண்டியை பார்க்க போறேன். அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். 15 மினிட்ஸ்ல நான் அங்கிருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை வீட்டுல வந்து மீட் பண்றேன். ஓகே? வாட் ஓகே? இத சொல்றதுக்கு தான் நீங்க வந்தியா? நீ இப்ப என்ன கேட்டங்கறத மோனிஷா கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன சொல்லணும்? அட என்னங்கற? சரி, எனிவேஸ் யூ லீவ் இட். எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ணு. சரி பண்றேன், அமைதியா இரு. மோனிஷா, உன் கூட டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் உன்கிட்ட ஸ்வீட்டா இருக்காங்கல்ல, இது எல்லாமே சும்மா நடிப்பு தான். அந்த ராக்கி உன்கிட்ட என்ன சொன்னாங்க? இங்க பாருமா, இத உன் வீடா நினைச்சுக்கோ, உனக்கு எப்ப தோணுனாலும் இங்க பான்னு சொன்னாங்கல்ல, கரெக்டா? ஆனா நீ போனதும் அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மகேஷ் அவரோட ஒய்ஃப் கிட்ட, இங்க பாரு, தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காதன்னு சொல்றாரு. அவங்க உன்கிட்ட டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையாலே என் மேல பாசம் வச்சிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இல்ல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட இவங்க விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஷெர்லின் என்கிட்ட ஏற்கனவே சொன்னா. இன்னும் என்னோட 6th சென்ஸ் ஒர்க்கிங் மோட்ல தான் இருக்கு. அவங்க 2 பேரும் பேசுனது கேட்டுட்டா. யார் 2 பேரும்? இந்த முட்டாள் கொரினோ, அப்புறம் இந்த இரிட்டேட்டிங் பார்ட்டி பேசுனது. இவளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல. என்ன? ரித்விக் எங்க இருக்கான்னு. அவன் வர கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரியாது. இப்பவே என்ன அவன் கிட்ட பேச விடு. இப்பவே பேசணும். அட பேச வைக்கிற. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க நீ? என்கேஜ்மென்ட்க்கு அப்புறமா நீ என்ன பேச விடுறேன்னு சொன்ன. ஆனா இப்ப என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா உன்ன பேச விடல. பேச வைக்கிறேன்றல. கொஞ்சம் டைம் கொடு, நான் பேச வைக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றத நீ கேளு மனுஷா. இங்க பாரு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாம சந்தேகப்பட்டது கரெக்டா இருக்கு. அந்த கில்லி தண்டா பிளேயர், அந்த கரண்ட் இருக்கானே, அவனுக்கு மேல காதல் இல்ல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இங்க வர வேண்டிய நேரத்துல தான் அவன் மீடியா ஆளுங்களை வர வச்சிருக்கான். ஏன்? ஏன்னா மீடியா ஆளுங்க முன்னாடி அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சான், அதை பண்ணிட்டான். ஏன்? ஏன்னா அவனோட நல்ல பேரு மெயின்டைன் ஆகணும்னு. அவன் வீட்டுல இருக்கவங்களும் அவங்க ஃபேமிலியும் உங்ககிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க. மீடியா முன்னாடி இருக்கும் போதும் வீட்டுல கெஸ்ட் இருக்கும் போதும் எல்லாரும் உங்ககிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க. ஆனா பின்னாடி எல்லாரும் உன்னை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னு யாருமே நினைக்கல. இது எல்லாமே ஒரு நாடகம் தான். உனக்கு அகைன்ஸ்டா அவங்க ட்ராப் பண்றாங்க. ஆனா பரவாயில்ல. ஆனா இப்போ நாம அவங்களுக்கு எதிராகவே ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணலாம். அதுல அவங்க மாட்டிக்குவாங்க. எப்படி தெரியுமா? போன் ரெக்கார்டிங்கால உன்னோட போன்ல நாம ரெக்கார்டிங் பண்ணலாம். ஒருவேளை அவங்க உன்னை டார்ச்சர் பண்ணா, உங்ககிட்ட தப்பா பேசினாங்கன்னா, நாம அதை ரெக்கார்ட் பண்ணி மீடியா கிட்ட நாம அதை கொடுத்துடலாம். அதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்களோட நல்ல இமேஜ் மோசமாயிடும். அதுக்கப்புறம் யாரும் உன்னை தப்பா பேச மாட்டாங்க. அப்புறம் இந்த கல்யாண விஷயத்துல இருந்து பேக்கப் பண்ணிக்கலாம். இதத்தான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்லி தண்டா பிளேயர் ஒரே அடியா அழிஞ்சிருவான். முடிஞ்சுதா? இவ்வளவு நேரம் நீ இவ்வளவு பெரிய லெக்சர் சொன்னல, அது ஒரு காது வழியா போய் இன்னொரு காது வழியா வெளியே வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட்ல நான் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன். ஒருவேளை நீ ரித்விக் கிட்ட பேச விடலனா, நான் எல்லார்கிட்டயும் போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவேன்.